இன்றைக்கி விவசாய விளைபொருளில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கிற வீடியோஸு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தாங்க. ஏன்னா தேங்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக விலை ஏற்றத்துலேயே இருக்குது. விலை இறங்கவே இல்லை. விலை ஏற்றம் வந்து என்ன முக்கிய காரணம்னா, நிறைய தேவைகள் அதிகமாகிடுச்சுங்க. நிறைய செக்கு போட்டாங்க, நிறைய செக்கு எண்ணெய் உற்பத்தி ஆகுது, நிறைய தேங்காய் டெல்லிக்கு, மும்பைக்கு, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வெளியே வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கெலாம் விற்பனை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி விற்பனை ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையாகுது. விவசாயி எந்த பொருள் விலை நிர்ணயம் பண்ணுறது இல்லைங்க. தேவை அதிகமாக இருக்கனால டிமாண்ட் ஆகி போச்சு. வியாபாரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டையே வந்து நிர்ணயம் பண்ணுறது. அந்த மாதிரி தான் போயிட்டுருங்க. பெரிய பெரிய வியாபாரிகள் இவங்க தான் வந்து மார்க்கெட்டை வந்து நிர்ணயம் பண்ணுறவங்க. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் மேலே குறையே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா விவசாயிக்கு என்னென்னா இந்த மாதிரி விலையேற்றம் இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விலை சேர்ந்து கிடைக்குங்க. நீங்கள் வந்து விவசாயிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த தேங்காய் விலையேற்றத்தை பற்றி பேச்சு இல்லாமல் இருந்தாலே போதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விலை ஏறும்போது அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கிடைக்குதுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் காப்பு கம்மியாக இருக்குது. என்ன தான் வந்து விலை ஏறினாலும் காப்பு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்காதுங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நகை விலை ஏறுது, இட விலை ஏறுது, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனையோ செலவு பண்ணுறோம். அப்படி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு தேங்காயோட விலையேற்றம் பெரிய ஏற்றம் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயோட விலையேற்றம் வந்து பெரிய விலையேற்றம் இல்லைங்க. அதனால் கவலைப்படாதீங்க. நன்றி.